நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி தாங்க உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு சமகால அரசியலுங்க. குறிப்பா குதிரை பேர அரசியல். டிவிகே மேல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் முன் வைக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இப்போ லேட்டஸ்டா டிவிகே டிஎம்கே மேல முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்களுடைய எம்எல்ஏக்களை தூக்க டிஎம்கே ட்ரை பண்ணுது, எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க டிஎம்கே சதி செய்கிறது அப்படின்னு அமைச்சர் நிர்மல் குமாரும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க டீமை நோக்கி இந்த சார்ஜை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் டிஎம்கே சைட்ல இருந்து வைகோவும் விஜயும் சேர்ந்து தான் எங்க எம்எல்ஏக்களை தூக்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் பதிலுக்கு டிஎம்கே டிவிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த பரபரப்பு பின்னணிகள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜய் ஆட்சியை கவிழ்க்க சதி, செந்தில் பாலாஜிக்கு ஸ்கெட்ச் போடும் நிர்மல் குமார். ஒரு பக்கம் ஏடிஎம்கேவுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் தங்களுடைய தோல்வியை திறனாய்வு செய்ய எப்படி மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு 10 பேர் கொண்ட குழுவை அறிவிச்சு அவங்க அந்த வேலைகளை தொடங்கியிருக்க. இதற்கு நடுவில் தான் ஒரு பகீர் புகாரை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தாவேகா. குறிப்பாக தாவேகாவுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா எங்க தாவேகா ஆட்சியை கவிழ்க்க திமுக சிலர் சதி செஞ்சிருக்காங்க, எங்ககிட்டயே அதாவது சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரணும், அந்த அடிப்படையில் நீங்க எதிராக வாக்கு செலுத்தணும், இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு 3 பேர் எங்ககிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு பகீர் புகாரை எழுப்பியிருக்காருங்க. இன்னும் ஓப்பனா அவருடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஐபிடிஎஸ் அமைப்பை சார்ந்த திரு திருநாவுக்கரசு, அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திரு நரேஷ், திரு தியாகராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருக்கும். அதை ஒட்டி கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வரை சன்மானம் தரோம் அப்படின்னு தன்னிடம் ஆசை வார்த்தை கூறினாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இதை வெளியில சொன்னீங்கன்னா இந்த விஷயத்த பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் என்னை மிரட்டினாங்க அப்படின்னும் அவர் புகார் கொடுக்க, இதுதான் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்குங்க அரசியல்ல. உடனடியாக அந்த 3வரையும் கைது செய்திருக்காங்க காவல்துறையினர். இதன் தொடர்ச்சியாகவே அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார், மின்சாரத்துறை அமைச்சர், அவரு கடுமையாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவங்கள அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காரு. நீங்க தயவு செய்து அரசியல இருந்து ஒதுங்கிடுங்க, எக்ஸ் சிஎம் சொல்றாரு, நீங்க ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க, முதலமைச்சரா இருந்து நீங்க தோத்து இருந்திருக்கீங்க, புரிஞ்சிக்க வேணாமா, இப்படிலாம் எங்க ஆட்சிக்கு எதிராக நீங்க எல்லோரும் சேர்ந்து சதி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம் ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்க தொடர்ந்து எங்களுக்கு எதிராக செயல்படணும், ஆட்சிக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் நீங்க இந்த ஆட்சி 30 நாள்ல கவிழ்ந்துடும், சீக்கிரமா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொன்னீங்களா அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க டிஎம்கேவை நோக்கி. முன்னாள் முதலமைச்சர் எம்கேஎஸ் அவங்களுடைய டீமை நோக்கிங்க. யாரு? சிட்டிங் அமைச்சர். சரி, உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு, இதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்னு தாவேகா சைட்ல இருந்து நம்ம விசாரிச்சோம். தொடக்கத்துல இருந்தேங்க திமுகவுக்கு நாங்க தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே அஜெண்டா. நாங்க தனி மெஜாரிட்டி நிரூபிக்காத நேரத்திலேயே ஏடிஎம்கேவோடு கூட்டணி சேர்ந்து டிஎம்கே ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு எங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ கோபம், நாங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் நாங்க தனி மெஜாரிட்டியை நிரூபிச்சோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே எங்களோடு கூட்டணியில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையில தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையிலையும் பங்கு கொடுத்தாரு. இது எல்லாமே திமுகவை கடுப்பாக்கிட்டே இருந்தது. அதனால எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான திரு செந்தில் பாலாஜி, திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு மூர்த்தி உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட 6 மாஜி மினிஸ்டர்ஸ் கிட்ட இந்த அசைன்மெண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. அவங்க எப்படி எங்க டீம் கிட்ட அணுகுனாங்க அப்படின்னா, 1 அமைச்சர் பதவி கிடைக்காதவங்க, 2 எம்எல்ஏக்கள் ஆனாலும் பலர் மாவட்ட செயலாளர்கள்
எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட அந்த முக்கியமான பொறுப்பு அவங்க கிடைக்காம இருக்கிறவங்க கட்சியில, மூன்றாவது கடைசி நேரத்துல தாவேக்கால சீட் பெற்று அவங்க எம்எல்ஏக்கள் ஆனவங்க. இப்படி இந்த 3 வகைகள்ல பிரிச்சு அவங்கள தான் இவங்களுடைய இந்த 6 மாஜிக்களுடைய டீம் வந்து அணுகுனாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இப்ப கைதாகி இருக்காங்க இல்லையா 3 பேரு, இவங்களே செந்தில் பாலாஜி அவரோடு நெருக்கமானவர்கள். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அவருடைய சகோதரர் திரு அசோக்குமார் அவரோடு மிக நெருக்கமானவங்க. இவங்க வியூக வகுப்பாளர் டீமை வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க மூலமாகத்தான் இந்த 3 வகைகள்ல எங்க எம்எல்ஏக்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில தான் எங்களுடைய 20 எம்எல்ஏக்களுக்கு மேல தொடர்ந்து இந்த டீம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது 20 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்மெல் பண்ணி, உளவுத்துறையும் ஸ்மெல் பண்ணி சிஎம் சாருக்கும் எங்களுடைய அமைச்சர்கள் டீமுக்கும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஓப்பனாகவே இளையராஜா அவர்கள் புகார் கொடுக்க இந்த 3 பேரும் வசமாக சிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை இந்த அசைன்மெண்ட்டுக்காக செலவழிக்கவும் இவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. இப்படியாக பேரம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் புரிஞ்சுதான் இப்போ நாங்கள் செக் வச்சுட்டோம். அடுத்தடுத்து பாருங்க, ஆக்ஷன்கள் இன்னும் வேகமாக இருக்கும். ஊழலற்ற முறைகேடற்ற ஆட்சி தான் நாங்கள் நடத்த போகிறோம். அதை தான் சிஎம் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றாகவும் இப்படி முறைகேடு செஞ்சு ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டவர்களை கைது செய்தது அப்படின்லாம் மூச்சு விடாமல் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. டிவிகே அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய இளம் பட்டாளங்க. சரி, டிஎம்கே சைடில் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? செந்தில் பாலாஜியை ஃப்ரேம் செய்யும் டிவிகே, விஜயின் டிராமா, இது டிஎம்கே அட்டாக். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வர கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. இது தாவேக்கா ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு. 2வது, சட்டமன்றத்திலும் சரி வெளியிலையும் சரி இது ரீல்ஸ் ஆட்சி, ஸ்கிரிப்ட் படிச்சுதான் இவர் முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் நலன் சார்ந்து நான் ஸ்டாப் அட்டாக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஸ்கோர் செய்வதும் இங்க தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு. 3வதாக, தனி மெஜாரிட்டி தாவேக்காவுக்கு இல்லை. 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இப்ப ஆட்சியை நடத்துறாங்க. அவங்களும் டிஎம்கே கூட்டணியில இருந்த கட்சிகள் தான். இப்ப இடம் மாறிட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இது ஒரு அவங்களுடைய இமேஜுக்கு ஒரு டேமேஜ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க தாவேக்கா. 4வது, தனி மெஜாரிட்டியா அந்த மேஜிக் நம்பர் 11 இவங்களே பெறணும் அப்படின்னு அதை ஒட்டி காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமாக மொத்தம் 6 பேர் இங்க அதிமுகவிலிருந்து இவங்க இப்படி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில நிறுத்தி போட்டியிட வைப்பதன் மூலமாக அந்த பிளான் பண்றாங்களே, இது எல்லாமே குதிரை பேர அரசியல் அப்படின்னு மக்கள்கிட்டையும் தாவேக்கா மீதான இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை கையில் எடுத்து தான் திமுக அதிமுக எல்லோரும் களமாறுறாங்க. இதெல்லாம் தாவேக்காவுக்கு நெருக்கடியை கொடுக்குது. இதற்கு அடுத்து மிக முக்கியமாக சமீபத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பேசினது. முதல்ல என்ன சொன்னாரு, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா நானே பரப்புரை செய்யறேன்னு சிஎம் சொன்னாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள் பேசினாரு. 2வது நாள் அப்படியே பெல்ட்டி அடிச்சு நான் தான் 2 மதிமுக எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய வைக்கிறேன், நீங்க பரப்புரைக்கு வரணும் அப்படின்னு சிஎம் கிட்ட கேட்டேன். அப்ப பார்க்கலாங்க அப்படின்னு சிஎம் சொல்லிட்டாரு அப்படின்னு பல்ட்டி அடிச்சு பேசினாரு வைகோ அவர்கள். ஆனாலும் இதுல இருந்து ஓப்பனாவே இப்படி ஒரு குதிரை பேரம்லாம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனா வைகோ அவரு கொதிச்சு போய் இதெல்லாம் குதிரை பேரம்லாம் கிடையாது, அப்ப எங்க 2 எம்எல்ஏக்களை திமுக வச்சிருக்காங்களே அப்படின்லாம் அவரு கொதிச்சாரு. ஆனாலும் அந்த 2 பேரு உதயசூரியன் சின்னத்துல நின்று போட்டியிட்டவங்க. இந்த நிலையில தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, வைகோ அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் 2 பேருமே கூட்டு சதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கடிதத்தையும் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, எங்களுடைய எம்எல்ஏக்களான திரு ராஜேந்திரன், திரு செந்தில் செல்வன் 2 பேரையும் பதவி விலக வைக்க முதலமைச்சர் விஜய் வைகோ கூட்டு சதி செஞ்சிருக்காங்க. அவரே நேரடி குதிரை பேரம் செஞ்சிருக்காரு. இது ஜனநாயகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல், அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி உள்ளார், அதனை வைகோவே ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்னு விரிவாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இவை எல்லாமே இவங்களுக்கு நெருக்கடியா மாறுது. தாவேக்கா என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பப்ளிக் கிட்ட இமேஜ் கெட்ட பேர் உருவாக இதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க இப்ப நாங்க அவங்களுடைய எம்எல்ஏக்களை தூக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு இந்த சார்ஜை எங்க மேல முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் அதை முன் வச்சாங்க. அதை வச்சு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு
செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. இப்போ அவரையே மறுபடியும் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா மேற்கு மண்டலத்துல அவர் 3 திமுக எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சாரு, முக்கியமானவராக இருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சா அது மக்களை நம்ப வைக்கும் அப்படின்னு தாவேக்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றாகத்தான் செந்தில் பாலாஜி அவரை நோக்கியும் டிஎம்கேவை நோக்கியும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு எத்தனை கட்சி மாறி வந்திருக்காரு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். இப்போ பாருங்க, உதாரணமா முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவரே சொல்லியிருக்காரு, 2 விஜயபாஸ்கர் அவங்களையும் தாவேக்களை சேர போறாங்கன்னு செய்தி வருது. அப்ப அவங்க மீதான அந்த வழக்குகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுவே ஒரு உதாரணம். இதுக்கு தான் நிர்மல்குமார் சமாளிக்கிற மாதிரி வழக்கு அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அதில் நாங்கள் எதுவும் தலையீடு செய்ய மாட்டோம் அப்படின்லாம் இப்போ பேசியிருக்காரு. ஸோ தாவேக்காவுக்கு நெருக்கடி வந்ததை தவிர்ப்பதற்காகத்தான் எங்கள் பக்கம் திசை திருப்பியிருக்காங்க. இப்போ 7 தொகுதியில் இடைத்தேர்தல் வர இருக்கு. முக்கியமாக கரூர்லேயும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுவரைக்கும் கரூருக்கு போகாதவர் இப்போ இடைத்தேர்தல் நேரத்தில் கரூருக்கு போனால் மக்கள் கேள்வி கேட்பாங்க, கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் மக்களை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு, அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம். ஸோ அதனால தான் இப்போ அவசரமாக மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறதாகலாம் இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு முழுக்க இந்த ஆட்சியை காப்பாற்றவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திமுகவுடைய கை ஓங்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி எங்கள் மேலே திசை திருப்புறாங்க. எது வந்தாலும் நாங்கள் சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணுவோம், மக்கள்கிட்ட எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு மூச்சு விடாமல் இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பயணிக்கின்ற இளம் உடன்பிறப்புகள். ஆக மொத்தத்தில் காலங்கள் மாறினாலும், அதாவது வெயில் வந்துச்சு, அப்புறம் நேற்று மழை வந்தது, இப்போ கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. இப்படி இந்த சீசன் மாறினாலும் இந்த பரபரப்பு மட்டும் மாறவே மாறாது போல. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.